இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சேஃபாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக நம்ம ஊர் அரசியலை பார்க்கலாமே கேட்பாங்க. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம சேஃபாக இருக்கோமா? சேஃபாக இருக்கிறோன்னு நம்மளே நினச்சிக்கிறோமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது. நம்ம நாட்டில் நம்ம பிரச்சனை இல்லவே இல்லைன்னு சொல்லலை. நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேலே உயர்ந்து நிற்கிறது. அது நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தான். ஆனால் அதையும் சுற்றி, அதாவது இந்திய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய இலங்கை எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, சீனாவை எடுத்துக்கோங்க, அப்படின்னு சொல்கிற ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, இங்கே எல்லாமே பிரச்சனைகள் நிறைந்த நாடுகளாக இருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் இந்தியாவும் இருந்து வருகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏப்ரல் 11ஆம் தேதி, அதான் நாளைக்கு, ஜோ பைடன் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உக்ரைனை பற்றி பேச போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நாட்டோவினுடைய ரீசெட். அது என்ன ரீசெட்? நியூ வேர்ல்டு ஆர்டர் மாதிரி வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்ல புரியா விக்கி அப்படின்னு கேட்டால் புதுமையான செய்திகள் கிடையாது, அப்டேட்டு தான். இந்த அப்டேட்ஸ்லாம் கேட்கும்போது அது அப்போவே கேட்டுட்டோம்ல, 3 நாளாக ஒரே அப்டேட்டை தான் அவங்க திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. அதே தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த செய்திகள் தான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது எதுவுமே பழைய செய்திகள் கிடையாது. இப்போது ஃப்ரெஷ்ஷாக அவங்க என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையினுடைய அப்டேட்டை பார்த்துக்கோங்க. கோத்தபய ராஜபக்சே அப்படிங்கிறவர் திடீர்னு பார்த்தா ஒரு அழைப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காரு, வாங்கப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி. போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அங்கே பரவிக்கொண்டே இருக்கிறது. நமல் ராஜபக்சே பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி விட்டுறாதீங்க. அவருக்கு புதிய இலாக்காக்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அந்த கட்சியில் வந்து பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபசில் ராஜபக்சேக்கு பதிலாக இனி நமல் ராஜபக்சேவா அப்படின்னு சொல்லி இந்த சீரியல்லாம் இருக்குமே, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நமல் ராஜபக்சேவுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஓவராலாக பார்க்கும்போது இலங்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. பெரிய அளவில் அங்கே போராட்டம் வெடித்து வருகிறது. அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை இங்கே. அப்படியே அந்த போராட்டம், அதற்கான எதிர்ப்புகள், நிறைய நேரத்தில் சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறவங்க எல்லாமே அங்கே ஃபியூல் எதுவுமே கிடைக்காம சைக்கிளை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே கிடைச்சிட்ருக்கு. இதுதான் இலங்கையினுடைய அப்டேட். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அந்த வெப்பன் தான். இந்த ஸ்டார் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற வெப்பனை தான் யூகே உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம். இந்த ஸ்டார் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற இந்த வெப்பனை வச்சு ரொம்ப பெரிய அளவு இழப்புகள் இப்போது ரஷ்யாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்களும் போரிஸ் ஜான்சன் அவர்களும் பேசிக்கொண்டார்கள். அப்போ யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ உங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செஞ்சு தரோம், இந்த ஸ்டார் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற இந்த ஏவுகணையும் உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உச்சகட்டமாக ஸ்டார் ஸ்ட்ரீக் ஏவுகணை அப்படிங்கிறது இப்போது கூடுதலாக யாருக்கு கொடுக்கப்படுகிறது? உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் அவங்களுடைய ரகசிய சீக்ரெட் வெப்பனெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு லேசர் வெப்பனெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அங்கே வந்து பெரிய அளவு இந்த ஆக்சிஜனை உரியக்கூடிய ஒரு வெப்பன், ஒரு குண்டை போடுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது உலக நாடுகள் கவனித்து வந்தது. கிளஸ்டர் பாம்ஸ் அப்படிங்கிறதுலாம் தடைப்படுத்தப்பட்டிருந்தாலும் மைன் அப்படிங்கிறது, அதாவது கன்னி வெடி அப்படிங்கிறதுலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் கருங்கடலிலிருந்து கன்னி வெடிகள் அப்படிங்கிறது மிதந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி துருக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இது எதிரி நாட்டவர்களுடைய சதியாக இருக்குமா, உக்ரைனுடைய சதியாக இருக்குமா? ஏன்னா அந்த பக்கமாக வர்ற துருக்கியினுடைய கப்பலாக இருக்கட்டும், இல்லாட்டி சப்போஸ் ரஷ்யாவினுடைய கப்பலாக இருக்கட்டும், மோதி வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரிபோல் சிட்டி தான். இந்த மேரிபோல் சிட்டியை மட்டும் ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 90% அந்த கடல் பரப்பு அப்படிங்கிறத யாருடைய கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும்? ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும். மேரிபோல் சிட்டியில் பல இடங்களும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாலும் சில இடங்களில் இன்னும் தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என்ன விக்கி, அந்த சிட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இந்த சிட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே வந்து ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம நல்லா யோசிக்கணும். இப்போ ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க, ஒரே ட்ரூப்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலேருந்து போராடிட்டே இருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுடைய ட்ரூப் எப்படி இருக்குன்னா, மாறி 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மொபைலாக இருப்பாங்க. மொபைல் மீன்ஸ் ஒவ்வொரு இடத்துலேருந்து அசைந்து கொண்டே இருப்பார்கள். அவங்க இடம், அவங்களுக்கு தேவையான இடங்கள், அவங்களுக்கு தேவையான உறைவிடங்கள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரஷ்யாவுக்கு அப்படி கிடையாது. ஸோ மேரிபோலுக்குள்ளே ஒரு படை கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த மேரிபோலில் இருக்கக்கூடிய அந்த படைகள் ரொம்ப நேரமாக போராட வேண்டியதாக இருக்குது. இதுவே ரஷ்யாவினுடைய அந்த போர் யுக்தி கொஞ்சம் ஸ்லோவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. அந்த மேரிபோல் சிட்டியை அவங்க கையகப்படுத்துவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
நேற்று கூட இன்னைக்கு காலையில் கூட ஒரு அப்டேட் பார்த்தோமே, ஈஸ்ட் பக்கத்துலேருந்து சவுத்து பக்கமாக ரஷ்யாவினுடைய படை வாகனங்கள் மட்டுமே ஒரு 13 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லலாம். ஸோ அசவ் பட்டாலியன் அப்படிங்கிறவங்க ரஷ்யாவுக்கு எதிராக இப்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக as soon as possible பீஸ் ப்ராசஸை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த புக்காவாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய அளவு இனப்படுகொலை நடந்ததாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய பிரச்சனை தான், ஆனாலும் அமைதி பேச்சுவார்த்தையை சீக்கிரமாக கொண்டு வாங்க, அமைதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்கிற ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கோரிக்கையும், அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அமெரிக்கா யூகே போன்ற நாடுகளுடைய அந்த ஒரு ஐடியாவும் என்டையர் டிஃப்ரெண்ட். அந்த ஐடியாவுப்படி எல்லாமே செய்ய போனால் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாளைக்கு சீனாவும் இதே ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுமோ அப்படின்னு சொல்லி சீனா என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஏன்னா சீனா தைவான் பிரச்சனையும் அவங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருக்கிறது. இப்போதைக்கு யூகேனுடைய பெரிய அளவு உதவிகள் மட்டும்தான் உக்ரைனுக்கு கிடைத்து வருகிறது. முதல் நேட்டோ நாடாக ஸ்லோவாக்கியா அவங்களுடைய S-300 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க, உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரஷ்யா எப்படிலாம் எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க, நேட்டோ நாடுகள் எக்காரணம் கொண்டும் நேரடியாக உதவிகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது நேட்டோ நாடுகளுடைய பட்டியலில் வருமா, இல்லை ஸ்லோவாக்கியா அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நாடாக இருந்ததால் இந்த ஒரு பிரச்சனை பெரிதாக பார்க்கப்படாமல் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக உக்ரைனுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்புடன் நிறைய பேர் வந்து களம் இறங்கினார்கள். அப்படியே அவங்களுக்கு உக்ரைனுக்கு மட்டுமே கிடைத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா $10.1 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கமிஷன் அப்படிங்கிறவங்க ஒரு $1 பில்லியன் உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நாங்கள் தருகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உக்ரைனுடைய இராணுவம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி ரஷ்யாவினுடைய இழப்புகள் 19,300 சோல்ஜர்ஸ், 152 விமானம், 137 ஹெலிகாப்டர்ஸ், 722 பீரங்கிகள், ஃபியூல் டேங்க்ஸ் 76, UAV அதாவது ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது 112, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் 25, ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கிள் 1911, ஆர்டிலரி சிஸ்டம் 342, 108 MLRS அப்படிங்கிறவங்க, வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது 1384, போட் 7, அதே தான் நேற்றும் அதே கவுண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஆன்டி ஏர்கிராஃப்ட் வார்ஃபேர் சிஸ்டம் அப்படிங்கிறது 55, மொபைல் SRBM சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு 4. இவ்வளவு இழப்புகள் ரஷ்யாவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா பக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி ஹை டெரரிஸ்ட் த்ரெட் லெவல் இருக்குது அப்படிங்கிறது தான். குஷ்க் அப்படிங்கிற ஏரியாவில் அங்கே ஏன் டெரரிஸ்டினுடைய அந்த த்ரெட் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் சரியாக தெரியல. மே 9ஆம் தேதிக்குள்ளே இந்த யுத்தம் முடியும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை விக்டரி டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய முக்கியமான கமாண்டர் அப்படிங்கிறவங்க மாற்றப்பட்டிருக்கிறார் உக்ரைனுக்கு எதிரான போராட்டத்தில். ஸோ இதுக்கு மேலே அடுத்ததாக ஃபேஸ் 2 ஆரம்பிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. துருக்கியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையை சீக்கிரமாக துருக்கியில் வச்சு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே மாதிரி யுஎஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அவங்களுடைய கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் எதுவுமே எங்கே வரக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வரக்கூடாது. அதற்கான இனிஷியல் ஸ்டேஜாக இனிஷியல் நடவடிக்கையாக இப்போ அமெரிக்கா அவங்களுக்கு கூடுதலாக கச்சா எண்ணெய்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நானே உனக்கு எல்லாமே தாரேன்ப்பா, நீ இனிமேல் ரஷ்யாவை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய அந்த பந்தத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, டப்புனி கட் பண்ணி விட்டுற போகிறாங்க. ரஷ்யாவினுடைய ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 டன் அளவுக்கான மனிதர்களுக்கு தேவையான உதவிகள் கோசன் பகுதிகளில் கொடுத்திருப்பதாக அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஃபின்லாண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நேட்டோ கூட சேர போகிறோம், நேட்டோ படையில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த மிட் சம்மரு கூட இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் சம்மர் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இது மாறி வருகிறது. உக்ரைன் நேட்டோ கூட இணையக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய முதல் கண்டிஷனாக இருந்துச்சு. அதன் பிறகு தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் நேட்டோ படை கூட சேரலப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இப்போ அதே மாதிரி ஃபின்லாந்து நாடும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் நேட்டோ படையில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிராக ரஷ்யா ஏதாவது காய் நகர்த்துமா என்று பார்த்தால் இப்போ நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எப்படி ஒரு கிரீமியாவுக்கு பிறகு உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறதோ அதே மாதிரி இந்த ஃபின்லாண்டும் ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்ததாக பிரிட்டிஷினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான். அவங்க சொல்லியிருக்கிறது படி இப்போது ரஷ்யா வேறு ட்ரூப்ஸ் நிறைய பேர், அதாவது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டவர்கள், இந்த ஆர்மியில் நீ வேலை செய்கிறதுக்கு பொருத்தமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டவர்கள், அவங்களை எல்லாத்தையுமே வேலைக்கு எடுக்கிறாங்க, ரிக்ரூட் பண்ணுறாங்க.
அதன் வழியாக அவங்களுடைய இராணுவத்தினுடைய பலத்தை அதிகரிக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய அளவு மெர்சனரிஸாக இருக்கட்டும், அதாவது வெளிநாடுகளிலிருந்து கூலிக்காக இங்கே வந்து எங்கள் நாட்டுக்கு ஆதரவாக வேலை செய்ய வேண்டும், இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க மெர்சனரிஸ். ஃபாரின் ஆர்மி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டிலிருந்து தன்னிச்சையாக நான் வந்து போராடுறேன், பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க ஃபாரின் ஆர்மி. இந்த 2 நபர்களும் சிரியாவிலிருந்து எல்லாமே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் அவங்களுடைய ஃபோர்ஸை அதிகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுடைய யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் வெளியாகி இருப்பது சின்ன ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக இன்றைக்கு ஒரு தினத்தில் மட்டுமே 3 ஏர்கிராஃப்ட், ஒரு ஹெலிகாப்டர், 5 UAV, 4 க்ரூயிஸ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறத யார் அறிவித்திருக்கிறார்கள்? உக்ரைனுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது. இதுவும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக இப்போது சீனா களமிறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தலை செய்து வருகிறார்கள். அதற்கு முதலாவதாக இந்தியாவை அவங்க பக்கம் கொண்டு போகணும், அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியா மட்டும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்தியா அமெரிக்காவினுடைய கூட்டணியாக மாற்றப்பட்டு சீனாவுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்காவும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கொஞ்சமாக சூடு பறக்க செய்ய ஆரம்பிப்பாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா, இந்த பிரச்சனையில் நம்ம பங்கு பெறவே கூடாது. ஏன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு எல்லாமே ரஷ்யாவிடமிருந்து போக வேண்டிய ஆயுதங்கள் எல்லாமே இப்போ சீனாவிடமிருந்து போய்கொண்டிருக்கிறது. சீனா அப்படிங்கிறவங்க ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதன் வழியாகவும் சீனாவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைத்து வருகிறது. இப்படியே போச்சுன்னா சீனாவை ரொம்ப பெரிய அளவு அசைக்க முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து இந்த மாதிரி உதவிகள் சீனாவுக்கு வந்து சீனா உதவுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சின்னதாக ஒரு க்ளூ கிடைச்சா கூட சீனா காலி. அதற்கான ஒரு ப்ரூஃபை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள். அந்த ப்ரூஃப் கிடைக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனாவும் பெரிய அளவு அவங்களுடைய பிளாக் மார்க்கெட்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரானும் இந்த ஒரு களத்தில் குதித்திருக்கிறது. ஏன்னா அணு ஆயுத ஒப்பந்தம் எதுவுமே சரிப்பட்டு வரல. சீனாவை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அணு ஆயுதத்தை பெரிய அளவு அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாமே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறத இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐநா சபையினுடைய HRC அப்படிங்கிற அமைப்பிலிருந்து இப்போது ரஷ்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதும் சீனாவை கலக்கமடைய வைத்திருக்கிறது. அடுத்ததா UNGAலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்படுமா, இல்லை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஐநா சபை முழுவதுமாக கலைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பல நாடுகள் கேட்டு வருகிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய வீட்டோ பவர் பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவாக சொன்னார், உங்களுக்கு வீட்டோ பவரை பறிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பை கலைத்து விட்டு புதிய அமைப்பை ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ரஷ்யாவுக்கு பயந்து ஒரு அமைப்பை கலைத்து விடலாம், நாளைக்கு இதே மாதிரி தப்பை அங்கே இருக்கக்கூடிய இந்த வீட்டோ பவர் இருக்கக்கூடிய நாடுகள் செய்தார்கள் என்றால் மறுபடியும் அமைப்புகளை கலைப்பதா? அப்படி அமைப்புகளை கலைப்பது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஈஸியான ப்ரொசீஜர் கிடையாது. அந்த அமைப்புகளை கலைக்கும் போது அதுக்கு வந்த ஃபண்டு, அதில் எங்கேருந்துலாம் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஸ்டேட்டஸ், அதை முடித்து வைக்க வேண்டும், இல்லாட்டி அதை ஹோல்டு பண்ணணும், இப்படின்னு சொல்லி பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பல நாடுகள் கூட அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த நாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸோ ஈஸியாக வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்குமே தவிர இங்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இதுதான் இப்போ 9 மணி வரை கிடைத்திருக்கும் அப்டேட். அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு காலையில் பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி 4 காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் ஒரு காணொலி என்பது மிக முக்கியமான காணொலியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இம்ரான்கான் அவர்களுடைய தோல்வியும் அதே மாதிரி எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த வரலாறு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு புட்டின் அவர்களுடைய வரலாறு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் காத்திருங்கள் புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாகம் 6க்காக. ஸோ ஓவராலாக இந்த அப்டேட் குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.